நண்பர்களே, நான் தான் உங்கள் செல்லத்தங்கையா பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா தன்னோட மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மாறு வேஷத்தில் நகர்வலம் வந்துட்டு இருந்தார். அவர் வரும் வழியில் ஒரு வயதான பெரியவர் விறகு கட்டை தூக்கிக்கிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தார். அவர் வர்றதை பார்த்த உடனே தன்னோட அப்பா ஞாபகமே அப்பா வயசில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கக்கூடிய அவரை பார்த்ததும் ராஜாவுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு, ஐயா, நீங்கள் இந்த விறகை எதுக்காக கொண்டு போகிறீங்க? இந்த விறகு வந்து சமையலுக்கு பயன்படுத்துறதுக்காக கொண்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், இல்லைங்க, இந்த விறகை கொண்டு போய் நான் வியாபாரம் பண்ணுவேன், அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னார். ஏன் உங்களுக்கு பிள்ளைங்களாம் இல்லையா? உங்கள் பிள்ளைங்க உங்களை கவனிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறார், இல்லைங்க, அவங்கவுங்க குடும்பத்தை பார்க்குற அளவுக்கே அவங்களுக்கு வருமானம் இல்லை, அதில் நம்ம ஏன் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அந்த விறகு வியாபாரம் செஞ்சு என்னோடய பசிக்கு என்னோடய வயிற்றுக்கு நான் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னார். உடனே அவர் மேலே இறக்கப்பட்டு ராஜா சொன்னார், இனிமேல் நீங்கள் இப்படி விறகு சுமந்து இப்படி பண்ண வேணாம், இங்கே பாருங்க இருக்குது, இந்த 200 சந்தன மரங்களும் என்னோட இதுதான், இதை நான் உங்களுக்கு தர்றேன், இதை வச்சு நீங்கள் நல்லா சந்தோஷமாக சாப்பிடுங்க, இதை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜா வந்துட்டார். அடுத்து கொஞ்சம் நாள் போகுது. கொஞ்சம் காலம் கழித்து அந்த மறுபடியும் மக்கள் எல்லாம் பார்க்குறதுக்காக வர்றாரு. அதே நேரத்தில் இந்த பெரியவர் எப்படி இருக்கார், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆவலோட மறுபடி ராஜா வர்றாரு. வந்து அதே பெரியவர் அதே வழியில் ஒரு பெரிய மூட்டையை சுமந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். பார்த்தோன்னா, ஐயா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கையில், நீங்கள் நல்ல மகராசனாக இருக்கணும், ஏன்னா முன்னாடியெல்லாம் நான் ஒரு வேளை தான் சாப்பிடுவேன் விறகு வியாபாரம் பண்ணும்போது, இப்போ நீங்கள் கொடுத்த இந்த மரங்களெல்லாம் வெட்டி அதை கறிமூட்டமாக போட்டு கறிமூட்டையாக கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறதுல இதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு 3 வேளையும் சாப்பிட்றேன், அதனால் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த பெரியவர் ராஜாவை பாராட்டினாராம். இந்த கதையிலேருந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, இப்படி தாங்க பயன்படுத்த தெரியாதவங்களுக்கு நம்ம கொடுக்குற வாய்ப்பும் சரி உதவியும் சரி பயன்படுத்த தெரியாதவங்களுக்கு கொடுக்குறதுனால எந்த பிரயோஜனமுமே கிடையாதுங்க. அதில் நம்ம யாருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறோம், யாருக்கு அந்த உதவியை செய்கிறோமோ அவங்களுக்கு பயன்படுத்த தெரியுமான்னு பாருங்கள். அப்படி தெரியலேன்னு நமக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்க பாருங்கள். ஏன்னா இது மாதிரி பயனற்ற உதவிகளும் வாய்ப்புகளும் அவங்களுக்கும் பயன்படலை, நமக்கும் பயன்படலை அப்படின்னு வீடடிக்கிறத நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகவும் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு உதவுறோமோ அவங்களுக்கு அதை பயன்படுத்த தெரியுமான்னு பாருங்கள், இல்லை நான் சொல்லிக் கொடுங்கிறது தாங்க இந்த கதையோட தீர்வு. நன்றி. என்னங்க, நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.